ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உச்சக்கட்ட பரபரப்பு நிலையில் தமிழரசின் மத்திய குழு இன்று. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று காலை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பரபரப்புகள் உச்சம் பெற்றுள்ள பின்னணியில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் இன்றைய தினம் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது என்றே கருதப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆசன பங்கீடுகள் தொடர்பில் இன்று தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழரசின் மத்திய குழு கூட்டத்தில் இன்று பெரும் கலவரம் ஏற்படும் என்றும் கருதப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்திருந்தது. ஆனால் அந்த முடிவுக்கு மாறாக தமிழ் பொது வேட்பாளரை கட்சியின் கிளை தொகுதிகள் ஆதரித்திருந்தன. இந்த விடயமும் இன்று பேசுபொருளாகும் என்றும், அத்துடன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரனுக்கு எதிரான ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு இன்று பரிந்துரைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பதில் பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் பதில் பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். அரசமைப்பில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 158 வருட போலீஸ் வரலாற்றில் கான்ஸ்டபிளாக சேவையில் இணைந்து பதில் போலீஸ் மாதிபராக நியமனம் பெற்றுள்ள ஒரே அதிகாரியாக பிரியந்த வீரசூரிய மட்டுமே உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எளிமையாக இடம்பெற்ற ஆளுநரின் பதவியேற்பு. வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நாகலிங்கம் வேதநாயகனின் பதவியேற்பு நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் எளிமையான முறையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி சத்தியமூர்த்தி, தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர், ஆளுநர் வேதநாயகனின் குடும்பத்தினர், போலீஸ், இராணுவ உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேற்படி நிகழ்வில் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை நடைபெறவில்லை. இதேவேளை பதவியேற்பின் பின் வடக்கு ஆளுநர் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய தமிழ் மொழியிலேயே பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்புகள் வாபஸ், ஜனாதிபதி அனுர அதிரடி. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு ஜனாதிபதி அனுரவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரையில் ஒவ்வொரு விடயங்களிலும் பல்வேறு அதிரடியான முடிவுகளையும் உத்தரவுகளையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறப்பித்து வருகிறார். இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த மெய் பாதுகாவலர்களை அவர் திரும்ப பெற்றுள்ளார். சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் கடமைக்காக வழங்கப்பட்டிருந்த மெய் பாதுகாவலர்கள் தொடர்ந்தும் கடமையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றும், அவர்களின் பாதுகாப்பை திரும்ப பெற வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, சீனாவின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு அவசியம், வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் சவால்களுக்கு நாங்கள் தொடர்ந்தும் முகம் கொடுக்கும் போது சீனாவின் சகோதரத்துவம், ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியாக பங்காளிகளாக இருப்பதை இலங்கை எதிர்பார்க்கிறது என்று வெளிவார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஒத்துழைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை, மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு. வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியினால் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மத்திய வங்கியிடம் தேவையான பண கையிருப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி வீதங்களான துணை நில் வைப்பு வசதி வீதத்தினையும் மற்றும் துணை நில் கடன் வழங்கல் வசதி வீதத்தினையும் தற்போதைய மட்டத்திலேயே பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது.
அதன்படி துணை நில் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணை நில் கடன் வழங்கல் வசதி வீதத்தினையும் முறையே 8.25% மற்றும் 9.25% பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு, வர்த்தமானியும் வெளியீடு. பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. உடன் அமலுக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையினரை அழைக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக முப்படையினரையும் ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க அழைத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் சனாயக்க தனது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதன்முறையாக ஆயுதப்படையினரை அழைக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின்சார கட்டணத்தை குறைக்க திட்டம். மின்சார கட்டணத்தை குறைக்கும் திட்டத்தில் பகுப்பாய்வு ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பகுப்பாய்வின் அறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியாம்பலப்பட்டியே தெரிவித்துள்ளார். தற்போது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய பாராளுமன்றம் உருவாக்கப்பட்ட பின்னரே புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். மின்சார கட்டண பகுப்பாய்வை மாதம் 4 தடவைகள் நடத்த வேண்டிய நிலையில் அது முறையாக செய்யப்படவில்லை என கலாநிதி சியாம்பலப்பட்டியை சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உத்தியோகபூர்வ இல்லங்களை உடனடியாக மீள ஒப்படையுங்கள், முன்னாள் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்களுக்கு அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களையும் உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டல்வர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது குறித்து முன்னாள் அமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதி விலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நவம்பரில் புதிய அரசின் பாதீடு. பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையால் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான இடைக்கால பாதீட்டினை புதிய பாராளுமன்றம் கூடவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் 2025ஆம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் இம்முறை தேர்தலில் போட்டியிட மாட்டேன், விக்னேஸ்வரன் அறிவிப்பு. இளைஞர்களுக்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் விட வேண்டும் என விரும்புவதால் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்த தமிழ் மக்கள் கூட்டணி தலைவரும் ஜாழ் மாவட்ட முன்னாள் எம்பியான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், அதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணி ஊடாக எனது அரசியல் சேவையை முன்னெடுப்பேன், எமது மக்களின் சுயநிர்ணயம் உரிமையினை வென்றெடுப்பதற்கு நான் தொடர்ந்து உழைப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். எமது கட்சியான தமிழ் மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் தமிழ் தேசியத்தை சிதைய விடாது பாதுகாத்து கொண்டு தமிழ் மக்களுக்குரிய உரித்துக்களை வென்றெடுப்பதேயாகும். இதன் பொருட்டு அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் என்னை நம்பி வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள். எமது கட்சியில் உள்ள துடிப்புமிக்க இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விலை போன வீட்டில் குடியேற மாட்டோம், சங்கில் போட்டியிட ஒன்றிணையுங்கள், டெலோ ஊடக பேச்சாளர் சுரேன் அழைப்பு. தமிழ் தேசியத்தை சிங்கள வேட்பாளர்களுக்காக விலை பேசிய தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒன்றாக போட்டியிட விரும்பவில்லை என டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமிழ் தேசிய கூட்டமைப்பாக
அனைவரும் ஒன்றிணைந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வருமாறு விடுத்த அழைப்பு தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்னவென ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொதுத் தேர்தலில் ரணில் சஜித் சந்திரிகா ஒரே கூட்டணியில் களம், அனுரவை வீழ்த்த வியூகம். முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச ஆகியோரின் அணிகள் கூட்டாக இணைந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த முன்னாள் எம்பிக்கள் தலைமையில் கொழும்பிலுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் குழு ஒன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியும் பொது கூட்டணியாக போட்டியிடுவதற்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இது குறித்த தகவல் எதிர்வரும் 27ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச ஆகியோரை ஒன்றிணைப்பதற்காக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற ஆலோசகருமான ஆசு மாரசிங்க வியாழக்கிழமை தெரிவித்திருந்தார். மேலும் ரணில் விக்ரமசிங்கவும் சயித் பிரேமதாசவும் இது தொடர்பில் சந்தித்து கலந்துரையாடினாரா இல்லையா என்பது ரகசியமானது என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச ஆகியோரின் அணிகள் கூட்டாக இணைந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சின்னத்திலேயே போட்டி, சஜித் தலைவர் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் ஐக்கிய தேசிய கட்சியினரை இணைத்துக் கொள்வதென்றால் உருவாகும் கூட்டணியின் தலைவராக சஜித் பிரேமதாசவை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேறு எவருக்கும் தலைமை பதவி வழங்கப்படாது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரான திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியுடன் இணைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியினால் விருப்பம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டணிக்கு பாதிப்பு இல்லாதவாறு ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவர்களை இணைக்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.